ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இயல் 1ல் 4 வகை சொற்கள் தாங்க பார்க்குறோம். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தருங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஓர் எழுத்து ஒரு மொழி தான். ஈ, பூ இதெல்லாம் ஓர் எழுத்தாகவே இருந்து நமக்கு பொருள் தரும். ஈ அப்படின்னா ஒரு பறந்து வரக்கூடிய ஒரு சின்ன பறவை. பூன்னா நம்ம மலரை தாங்க சொல்கிறோம். இப்படி தமிழில் ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தர்றது உண்டு. இது 42 எழுத்துக்கள் இருக்குதுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து கூட பொருள் தருங்க. அது கல், கடல், தங்கம், இப்படி 2 எழுத்துக்கள், 3 எழுத்துக்கள், 4 எழுத்துக்கள், இப்படி தொடர்ந்து பல எழுத்துக்கள் வந்து அது பொருள் தந்தா அதுவும் சொல் தாங்க. இவ்வாறு பொருள் தர்றது தான் நாம் சொல் அப்படின்னு சொல்கிறோங்க. இலக்கண அடிப்படையில் சொல்ல 4 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று பெயர்ச்சொல், இன்னொன்று வினைச்சொல், 3வது இடைச்சொல், 4வது உரிச்சொல், இப்படி 4 வகைப்படுங்க. இலக்கண அடிப்படையில் அப்படின்றனால இது இலக்கிய அடிப்படையிலையும் 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதை பற்றி நாம் அடுத்த பாடத்தில் பார்க்கலாங்க. இன்றைக்கி முதல்ல பெயர்ச்சொல் பற்றி பார்ப்போம். ஒன்றரை பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், அவ்வளோதாங்க. எல்லாருடைய பேரையும் சொன்னால் அதுதாங்க பெயர் சொல். உதாரணமாக பாரதி அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெயர் சொல்லுங்க. இதே மாதிரி அக்ரியில் வர பெயரை கூட சொல்லாங்க. பள்ளி அப்படின்னு சொல்கிறதும் பெயர் சொல் தாங்க. காலை, கண், இப்படி ஒரு பெயரை குறிக்கிறது எல்லாமே பெயர் சொல் தாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது வினைச்சொல்லுங்க. வினை என்னும் சொல்லுக்கு செயல், தொழில், வேலை இப்படி செய்கிறது தாங்க வினைச்சொல்னு சொல்கிறோம். இது செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோங்க. இது வா அப்படின்னா வர்றதுங்க, வருவது ஒரு வேலை, அதனால் அது வினைச்சொல்லுங்க. போ அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வினைச்சொல் தாங்க, போகிறாங்க. எழுது, விளையாடு, ஓடு, படி, இப்படி ஒரு வேலையை செய்கிறத சொல்கிறது தாங்க வினைச்சொல். அடுத்தது இடைச்சொல். 3வது இடைச்சொல்லுங்க. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல் தாங்க இடைச்சொல். இது சொல்லுக்கு முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடையிலையும் வரக்கூடியதாக இருக்கிறது தாங்க இடைச்சொல். இந்த இடைச்சொல் தனித்து இயங்காதுங்க. உதாரணமாக இங்கே அப்படின்றது ஒரு இடைச்சொல்லுங்க. பாருங்க, தந்தையும் தாயும் என்று சொல்லி நடுவுலையும் வந்திருக்கு, கடைசிலையும் வந்திருக்கு. அதே மாதிரி மற்று என்பது ஒரு இடைச்சொல்லுங்க. மற்று கூட்டல் ஒருவர், மற்றொருவர் அப்படின்னு வந்திருக்குங்க. அடுத்தது ஐ வேற்றுமை உருபுங்க, 2ஆம் வேற்றுமை உருபு. இது திருக்குறள் ஐ, திருக்குறளை அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க. இவ்வாறு இடைச்சொற்கள் வேற்றுமை உருபுகளில் இருக்கக்கூடிய ஐ, ஆல், கு, இன், அது, கண் போன்றவையும் இடைச்சொற்கள் தாங்க. அதே மாதிரி ஓம உருபுகள் போல, போன்ற இதெல்லாம் இடைச்சொற்கள் தாங்க. இதே மாதிரி வினை உருபுகள் அன், அல், து இதெல்லாம் இடைச்சொல் தாங்க. அதே மாதிரி அசைநிலை, இசைநிலை வரக்கூடிய சில இடைச்சொற்களும் இருக்குதுங்க. அடுத்தது 4வதுங்க உரிச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தாங்க உரிச்சொல். அதுவே அதோடைய தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுங்க. உதாரணமாக பாருங்க, மா நகரம், மான்னா பெரிய, பெரிய நகரம் அப்படின்னு பொருளுங்க. ஆகவே நகரம் என்பதை மிகுதிப்படுத்த இங்கே மா அப்படின்றது வந்திருக்குங்க. அதே மாதிரி சால சிறந்தது என்றால் மிக சிறந்ததுன்னு பொருளுங்க. ஆகவே சிறந்தது என்பதை இன்னமும் நமக்கு மிகுதிப்படுத்தி காட்டுதுங்க. இவ்வாறு வரக்கூடியது தாங்க உரிச்சொல். இது தவ, நனி, களி, கூர், கடி என்ற சொற்கள்லாம் உரிச்சொல் தாங்க. ஆகவே இந்த பாடத்தில் நாம் 4 வகையான சொல்லை பற்றி பார்த்துருக்கோம். அதுதாங்க பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். நன்றிங்க.